ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா மஷ்ரூம் புலாவ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பாருங்கள், மஷ்ரூம், அப்புறம் க்ரீன் சில்லி, நெக்ஸ்ட்டு டொமேட்டோ, ஆனியன், நெக்ஸ்ட்டு கருவேப்பில்லை, அப்புறமா கொத்தமல்லி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டேமரிக் பவுடரு, தனி மிளகாத்தூள், பிரியாணிக்கு போட வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு சோம்பு, அப்புறமா கொஞ்சோண்டு தயிர், அப்புறமா எண்ணெய் எடுத்துகிட்டு அப்புறமா நான் செய்யறதை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நெய் ஊற்றிக்கணும். கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு என்ன போடணுமோ நான் சொல்கிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். பட்டை, அந்த பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் போட்டுடலாம். அப்புறமா சோம்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் அது வெடிக்கும். அது வெடிச்சிட்ட பிறகு நம்ம தேவையானதெல்லாம் போடணும். வெங்காயம் போட போகிறாங்க. வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டால் தான் வெங்காயம் வதங்கும். அதனால் இப்போதைக்கு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வரணும். கோல்டன் கலரில் இன்னும் வரல, அதனால் திரும்ப வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுட்டு வதக்கலாம் நல்லா. கொஞ்சம் தக்காளி வரைஞ்சி வச்சுருந்தாலும் அதை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கிட்ட எப்படி தான் இருக்கும், இவ்வளோ பெரிய இடம் இருக்கும். அங்கெல்லாம் ஃபுல்லாக செடியாக இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இங்கே பாருங்கள், இப்போ மஷ்ரூம் அரைஞ்சி வச்சுருந்தாலும் அது போட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும், அதிலே அப்படியே சுண்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாமே போட்டுக்கலாம். பாருங்க, எல்லாமே போட்டாச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருந்தாலும் அது போட்டு வதக்கணும். பாருங்கள், அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வருது பாருங்கள் மஷ்ரூம்லேருந்து. அப்புறமா இப்போ நம்ம என்ன போட போகிறோன்னா மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருந்தோம்ல, மஞ்சத்தூள் போட்டுட்டு தனி மிளகாத்தூள் அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா தயிர் தான் ஊற்றுவாங்க கொஞ்ச நேரம் கழித்து. இப்போ வதக்கிக்கலாம் நல்லா. இங்கே பாருங்கள், தயிர் சேர்க்க போகிறோம் பாருங்கள். அவ்வளோதான், தயிர் ஊற்றிட்டு கலக்கணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், மஷ்ரூமில் எப்படி மசாலாலாம் ஊட்டியிருக்கு, அந்த மாதிரி ஒட்டினா தான் சூப்பராக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து அரிசி வந்து 2 கிளாஸ் தான் எடுத்தோம். தண்ணி வந்து 3 கிளாஸ் ஊற்றணும். பாருங்கள், அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றணும். அப்புறமா 3 கிளாஸு. பாருங்கள், இப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அந்த கிளாஸில் தான் 3 ஊற்றணும். பாருங்கள், கரெக்டாக 3 ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடணும். பாருங்கள், உப்பு போட்டோம்ல ஃபஸ்ட்டு, அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா கலரி விட்டு காரம் உப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே மூடி வச்சிருவாங்க. குக்கரை இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு விசில் வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு விசில் வந்தாலே இது வச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், விசில் அடிக்க போகுது பாருங்கள். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் எனக்கு இன்றைக்கி லன்ச்சு.
நான் சாப்பிட்டு சாயந்தரம் வந்து எப்படி இருக்குது சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.